சங்கீதம் 44 வசனம் 19. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. இந்த வார்த்தைகளை அவங்க சும்மா எல்லாம் சொல்லலைங்க. அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கும்போது, எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும். எவ்வளோ பயங்கரமான ஒரு பாதையை கடந்து வந்துட்டு இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க. என் இருதயம் பின் வாங்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ரொம்ப அதிகமா ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். ஆனா நம்ம ஜெபம் கேட்கப்படலை, நம்ம நினைச்சபடி நடக்கலை, நம்ம குறிப்பிட்ட ஒரு டைமை வச்சிருப்போம், அந்த டைம்ல நடக்கலை அப்படின்னு உடனே நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், நான் இன்னும் ஜெபிக்க மாட்டேன், இன்னும் நான் வேதம் வாசிக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நம்மளை ஆசிர்வதிக்கிறது ஏசப்பாக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்மளை உருவாக்குறதுக்கு தான் இவ்வளோ டிலே. ஏசப்பா கிட்ட பேசலாமா? என் மேலே நான் தப்பை வச்சுட்டு உங்கள் மேலே நான் கோவப்படுறேங்கிற பேரில் உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்துட்டேன் ஏசப்பா, நான் பின் வாங்கிட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நானும் சொல்லணும், என் இருதயம் பின்வாங்கல்ல, என்னுடைய காலடி உங்கள் பாதையை விட்டு விலகலை. இதை எப்போ சொல்லுவோம் தெரியுமா? ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எப்போ செய்யணும்னு தெரியும். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ஏசப்பா அனுமதிச்சனால தான் நடக்குது. அவருக்கு தெரியாமல் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம் அவருக்கு மேலே இருக்கும்போது தாங்க நான் ஆசைப்படுறேன்ப்பா. கேட்கலாமா? கேட்குற ஒவ்வொருவருக்கும் அதுக்கேற்ற கிருபைகளை ஏசப்பா உங்களுக்கு தராங்க. எந்த கடினமான பாதையில் நீங்கள் போனாலும் நான் இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன், நான் இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிப்பேன், ஏசப்பாவிடத்தில் இன்னும் அதிகமாக நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. சாத்தான் வெட்கப்பட்டு ஓடியே போயிடுவான், எதுவுமே உங்களை அணுகாது. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆமென். Have a wonderful day. God bless you.